மகாநதி விஜயை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. விஜய் இங்கே இருக்க வரைக்கும் இனிமேல் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. நாம் இந்த வீட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சாரதா முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் அங்கே நடந்த மிகப்பெரிய திருப்பத்தினால எல்லாருமே விஜயை மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. அப்படி எல்லாரும் விஜயை மன்னித்து ஏற்றுக்கிறாங்க. அது மூலயமா விஜயும் காவேரியும் திரும்பவும் ஒன்று சேர்றாங்க. இந்த விஷயம் சீக்கிரமே நடக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்கே விஜய் குடி வந்துட்டார் அப்படின்னு விஷயம் குமரன் மூலிமா சாரதாவுக்கு தெரிய வருது. குமரன் சொன்னதும் சாரதா கேட்டு ரொம்ப ஷாக்காக வராங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? அவனுக்கு தான் அங்கே பங்களா கடல் மாதிரி இருக்கே, அப்படி இருக்கும்போது அவன் ஏன் இங்கே குடி வந்திருக்கான்? அப்போது நம்ம உயிரை வாங்கலாம் தான் வந்திருக்கானா? இனிமேல் அவன் இங்கேருந்து போக மாட்டானா அப்படின்னு சொல்ல, இல்லத்த நானும் பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் இனிமேல் இங்கே தான் இருப்பார் போல். அவர் ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு. இன்றைக்கி பால் காய்ச்சாராம், அதுக்காக என்னை வந்து கூப்பிட்றாரு. உங்கள் எல்லாரையும் கூப்பிட தான் வந்தாராம். கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனர்ட்டையும் அவர் நல்லாவே பேசி பழகிட்டார். இதுக்கு மேலே அவர் இங்கேருந்து போவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லாத அப்படின்னு குமரன் சொல்ல, அதை கேட்ட காவேரிக்கு சந்தோஷம் தாங்கலை. ரூமில் போயிட்டு, பரவாயில்லையே நம்மளை தேடி விஜய் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அதுவும் பால் காய்ச்ச போகிறாராமே, சூப்பர். நான் கூட விஜய் நம்மளை அந்தளவுக்கு லவ் பண்ணலன்னு நினச்சேன். ஆனால் விஜய் நம்மளை உண்மையாக தான் லவ் பண்ணுறாரு. அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக நம்மளை தேடி இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து இவங்க எல்லோரும் இப்படி அவரை மனசு நோகிற மாதிரியும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் கவலைப்படாமல் இருக்கார். பரவாயில்ல. ஆனால் இப்போ விஜய் என்ன பண்ணுவார்? அவருக்கு பால் காய்ச்ச அடுப்பு பார்த்துக்கே தெரியாது. போய் அவரை ஒரு எட்டு பார்த்து வரலாமா அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. அப்போது காவேரிக்கு தான் அம்மாக்கிட்ட அவங்க பண்ண சத்தியம் ஞாபகத்து வருது. வேணாம், நாம் தான் அம்மாக்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கோமே, நான் வந்து விஜய்கிட்ட பேச மாட்டேன், உன்னை மீறி எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு நாம் மட்டும் இப்போ போயிட்டு விஜயை பார்த்தோம்னா கண்டிப்பாக விஜய் வந்து நம்மளை கூட வர கூப்பிடுவார். இல்லைனா நம்மள்ட்ட தான் பேசுவார். பதிலுக்கு நாமளும் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேணாம் அப்படின்னு காவேரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து மொட்டை மாடியில் அப்பளம் போடுறாங்க. அப்போது விஜய் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமாக கலாய்க்கிறாரு. சொல்லப்போனால் இங்கே காவேரிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறாரு. அதை பார்க்குற சாரதாவுக்கு ஒரு பக்கம் பயங்கரமாக கோவம் வருது. இவன் என்ன அடங்கவே மாட்டான் போலுக்கு, இங்கே இருக்கிற வரைக்கும் இவனால் நமக்கு தொல்லை தான். நாமளே இப்போ தான் காவேரிக்கு பேசி புரிய வச்சு காவேரி மனசை மாற்றி வச்சுருக்கோம். ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ காவேரி நம்ம விட்டுட்டு நைட்டாக அவன் கூட ஓடி போயிடுவாளோ அப்படின்னு பயம் வருது. என்ன தான் விஜயை பற்றி சாரதா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் தான் பொண்ணை பற்றி சரியாக புரிஞ்சிக்க சாரதா கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சாரதா கீழே வந்ததுக்கப்புறமா குமரனை கூப்பிட்டு, மாப்பிள்ளை நான் தான் அப்பயே சொன்னல, நாம் கொடைக்கானலுக்கு போகலாம் மாப்பிள்ளை, இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது. இந்த விஜய் சும்மா இருக்க மாட்டான், தேவையில்லாமல் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். நானே இப்போ தான் காவேரியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். போகிற பக்கம் பார்த்தா இது பிரச்சனையாக போல மாப்பிள்ள, நாம் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு கொடைக்கானலுக்கே போயிடலாம் மாப்பிள்ள அப்படின்னு சாரதா இங்கே சொல்கிறாங்க. உடனே குமரனும், இருங்கத்த பார்த்துட்டு போகலாத்த, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க? அவர் நம்மள்ட்ட வந்து என்னத்தை பிரச்சனை பண்ண போகிறாரு? இல்லை மாப்பிள்ள, அந்த பையன் பண்ணுறதுலாம் சரியில்லை, வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண. அப்படின்னு பார்த்து விஜய் ஏதோ கேட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே இங்கே சாரதா கடுப்பாயிடுறாங்க. பார்த்தீங்களா மாப்பிள்ள, இவன் சும்மா இருக்க மாட்டான் மாப்பிள்ள, நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணி தான் வந்திருக்கான். ஏதாவது நமக்கு குறைச்சி கொடுத்துட்டு இருப்பான். நம்ம இங்கே இருக்க வேணாம் மாப்பிள்ள, வீட்டை காலி பண்ணலாம். இங்கே பாரு, ஒன்றால் எங்களுக்கு நிம்மதியே இல்லை. நிம்மதி இல்லாமல் தான் அங்கேருந்து இங்கே வந்தோம். இப்போது இங்கே வந்து நீ பண்ணுற பிரச்சனைனால எங்களால் இனிமேலும் இங்கே இருக்க முடியாது. நாங்கள் இந்த வீட்டையும் காலி பண்ணுறோம். போதுமா? உனக்கு சந்தோஷமா? இப்போ நிம்மதி தானே அப்படின்னு விஜயை பார்த்து சாரதா கேட்க, விஜய் ஒன்று, என்னத்த அப்படிலாம் முடியாதத்த, உங்களால் காலி பண்ண முடியாது. ஏன் காலி பண்ண முடியாது? இது நாங்கள் பார்த்த வீடு, நாங்கள் காலி பண்ணுவோம் தான் அப்படின்னு சொல்ல, அத்தை இந்த ஏரியாக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இங்கே வீடை காலி பண்ணணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓனர்கிட்ட சொல்லிடணுமா. அப்போ தான் ஓனர் அட்வான்ஸ் பணத்தை கொடுப்பாரு. திடுப்புன்னு போய் எனக்கு வீடு பிடிக்கல, பக்கத்தில் இருக்கவங்க பிடிக்கல, நான் வீட்டை காலி பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னால் ஓனரு அட்வான்ஸை கொடுக்க மாட்டார். இது இந்த ஏரியாவில் இருக்க சட்டத்திட்டம். இது வந்து குமரன் ப்ரோக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. உடனே சாரதா, என்ன மாப்பிள்ள அவன் சொல்லிட்டு போகிறான் உண்மையாகலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாத்த இங்கே அப்படி தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நாம் உடனே வீடு காலி பண்ண முடியாது. இப்போ சொன்னோம்னா வீட்டை காலி பண்ண 3 மாதம் ஆகிடும். அதனால் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறத சரிப்படுது மாப்பிள்ள, இல்லைனா அட்வான்ஸ் கூட தேவையில்லை, நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு கொடைக்கானலுக்கே போயிடலாம் அப்படின்னு சாரதா கொந்தளிக்கிறாங்க. உடனே கங்கா வந்து, என்னம்மா நீ ஏன் இப்போ கோவப்படுற, அவரை பார்த்துக்கலாம் நீ வா அப்படின்னு அழைச்சிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறமா இங்கே காவேரி கடைக்கு போயிடுறாங்க.
கங்காவும் குமரனும் கொஞ்சம் வேலையாக வெளில போகிறாங்க. சாரதா குளிக்க போயிடுறாங்க. அப்போது விஜய் வந்து காவேரி இருக்காளா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்ட்டு வராரு. அப்போன்னு பார்த்து பாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சு வலியில் துடித்து மயங்கி விழுந்துடுறாங்க. நெஞ்சு வலி துடிக்கிறாங்க. ஆனால் அங்கேன்னு பார்த்து யாருமே இல்லை. விஜய் அப்போது காவேரியை பார்க்கலான்னு வீட்டுக்குள்ளே வரும்போது இங்கே பாட்டி அவஸ்தைப்படுறத விஜய் பார்த்துறாரு. உடனே வந்து பார்த்துட்டு பாட்டி என்னாச்சுன்னு கேட்க பாட்டியில் பேசவே முடியல. டக்குன்னு நெஞ்சை பிடிச்சி அமுக்குறாரு. அமுக்கி தன்னுடைய வாயை வச்சு உரிகிறாரு. உரியவும் தான் டக்குன்னு லைட்டாக பாட்டிக்கு மூச்சை விட முடியுது. உடனே விஜய் பாட்டி பொறுமையாக மூச்சு விடுங்க, ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு இங்கே பாட்டி தூக்கிட்டு கீழே ஓடுறாரு. இங்கே கீழே ஓடும்போது இங்கே சாரதா பார்த்துறாங்க. டேய் எங்கண்ணா பண்ணுற எங்கள் அத்தையா விட்றான்னு சொல்லி கத்திட்டு ஓடிறாங்க. இங்கே விஜய் போய் நேராக கீழே தன்னுடைய காரில் வச்சு பாட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்து காவேரி, குமரன், கங்கா 3 பேரும் வராங்க. என்னாச்சுமா ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்னு கங்கா கேட்க சாரதா ஒன்று டி அந்த விஜய் இருக்கான்ல நம்ம பாட்டியை தூக்கிட்டு காரில் போட்டு ஓடுறான்டி, என்னன்னு தெரியலடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஒன்று எல்லாருமே அப்படியே பின்னாடியே போகிறாங்க. இங்கே விஜய்க்கு ஒன்று காவேரி கால் பண்ணுறாங்க. விஜய் பாட்டிக்கு என்னாச்சு ஏன் திட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்ல காவேரி பாட்டிக்கு நெஞ்சு வலி ஒன்று இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. காவேரி ஒன்று அம்மா பாட்டிக்கு நெஞ்சு வலி இருந்துச்சாம்மா அதான் தூக்கிட்டு போயிருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரான் உடனே வர சொன்னார் அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா கரெக்டாக விஜய் நின்றுருக்காரு. குமரன் ஓடி போய் ப்ரோ என்னாச்சு பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க காவேரியும் விஜய் பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல இல்லை ப்ரோ நான் உங்களையும் காவேரி இல்லை உங்களை தான் பார்க்கலான்ட்டு வந்தேன். தண்ணி இல்லை சரி குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் பாட்டி பார்த்தா கீழே மயங்கி விழுந்து துடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து பேசும்போது அவங்கள்ட்ட மேய்ச்சி போச்சே இல்லை, அப்போ நானும் தூக்கிட்டு ஓடியாந்தேன் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சு பாட்டிக்கு? இல்லை ப்ரோ உள்ளே வச்சுருக்காங்க, டாக்டர் உள்ளே போயிருக்காருன்னு வரல அப்படின்னு சொல்ல டாக்டர் கரெக்டாக வெளில வராங்க. வெளில வந்தோடனே இங்கே அவங்களுடைய ரிலேஷன் யாருமான்னு சொல்ல விஜயை தவிர மற்ற எல்லாருமே கை தூக்குறாங்க. உடனே இவங்களை அட்மிட் பண்ணது யாருமா அப்படின்னு கேட்கும். விஜய் உடனே நான் தான் டாக்டர் அட்மிட் பண்ணேன். பரவாயில்லப்பா சரியான அட்மிட் பண்ணியிருக்கீங்க, அதோட அவங்களுக்கு நீங்கள் முதலுதவி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர் முதலுதவி கொடுத்தேன். பரவாயில்லப்பா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள 100% காப்பாற்றிருக்க முடியாது. இப்போது நீங்கள் தான் அவங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பண்ணது சரியான உதவிம்மா. இவர் பண்ண உதவினால தான் அவங்க கண் முழிச்சிருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது நன்றி சொல்கிறதுனா இவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. உடனே காவேரி ஓடி போய் விஜய் கட்டி பிடிச்சிடுறாங்க. ரொம்ப நன்றி விஜய் அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று என்ன காவேரி அவங்க எனக்கும் பாட்டி தான், நீங்கள் எல்லோரும் ஏதோ என் மேலே கோபமாக இருக்கீங்க, அதுக்காக நீங்களாம் என் குடும்பம் இல்லைன்னு ஆகிடுவீங்களா? இந்த இடத்துல பாட்டின்னு இல்லை, இந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் சரி நான் இதை தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நானும் உன் குடும்பத்தை ஒருத்தம் தான். ஏதோ சின்ன மனஸ்தாபம் நம்ம பிரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே சாரதா இது பேசாமல் பாட்டியை பார்க்க போகிறாங்க. பார்க்கும்போது பாட்டி ஒன்று விஜயை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. விஜய் உள்ளே போகிறாரு. ரொம்ப நன்றிப்பா, நான் கூட ஒன்று என்னமோ நினச்சேன், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்கேன், அது நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றிப்பான்னு சொல்ல விஜய் ஒன்று என்ன பாட்டி என்னை பிரித்து பார்க்குறீங்களா? நானும் உங்கள் பேரன்தான், உங்களுக்கு என்னை திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ எல்லா உரிமையும் இருக்குது. அதனால் நீங்கள் என்னை என்ன பண்ணாலும் நான் கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டேன். உங்கள் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சி என் பொண்டாட்டியை என்னுடைய பொண்டாட்டியாக என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாமல் அந்த வீட்டை காலி பண்ணவும் மாட்டேன், என்னுடைய சேட்டை நிப்பாட்டவும் மாட்டேன். நான் டெய்லி வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்ல பாட்டி வந்து சிரிக்கிறாங்க. உடனே பாட்டி காவடி கையை பிடிச்சி விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாப்பா உன் பொண்டாட்டியை தாராளமாக நீ அழைச்சிட்டு போ, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக காவேரி உன் கூட இருந்தால் மட்டும் நிம்மதியாக இருப்பா அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று இல்லை பாட்டி அத்தை அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாட்டி ஒன்று அவள் என்னப்பா அமைதியாக இருக்குது, அவளுக்கே எல்லாம் தெரியும், அவளும் ஒன்றும் உன் கூட சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு பிடிவாதெல்லாம் இல்லை, ஏதோ தப்பு பண்ணிட்டியே எங்கே என் பொண்ணுடைய வாழ்க்கை வீணாக போயிடுமோ அப்படின்னு பயத்தில் தான் அவள் அப்படி இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு காவேரி கையை பிடிச்சி பாட்டி விஜய்கிட்ட கொடுக்க உடனே விஜய் அப்படியே காவேரியை கட்டி பிடிச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு.